ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நமரே. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா, நம்ம டொவினோ தோமஸோடைய ஒரு டீல் ஒன்று வந்துருந்தோம் நேருக்கேண்ணா. அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். போலீஸ் கேரக்டர்ல வந்து டொவினோஸ் நடிக்கிறார். முன்னுக்கு வந்து போலீஸ் ட்ரெஸ்ஸோட நிற்கிறார். போய் பார்த்துட்டு வரோம் எப்படி இருக்குன்னு வீடியோ. மறைவட்டா, every battle for justice, for every fight against injustice. டொவினோ விடுதலை மயக்கம். இப்ப போலீஸ் பொழிச்சு நீக்க போகிறார். எல்லாரும் சகாரிக்குவா. சரி, ரெஸ்கியூ டைரக்டர். ஓ വീഡിയോ റീമേക്ക് വന്നു. കേസ് എടുത്തിട്ടില്ല, കൊണ്ടുപോയി. അവർ നിന്ന് എന്തെങ്കിലും ചെയ്തു തരോ? இந்த ஹீரோயிசம்லாம் இங்க வேணாம். നമുക്ക് എത്തി 5 ശരിക്കും മോണ്ടിയെ സ്ഥലം 5 ശരിക്കും മോണ്ടിയെ ഇതിപ്പോ ഇവന്മാർക്ക് നമ്മള് കാവല് നിൽക്കുന്ന പോലെയല്ലേ സാറേ? ஆர்கனைஸ்டு ப்ரொடெஸ்ட் ட்ரைபல் லீடர்ஸ் மட்டும் நினைச்சு நடக்காது. Intelligence report have stated that the strike is supported by the Maoist groups. എന്നാലും പോലീസുകാർ ഇങ്ങനെയൊക്കെ ചെയ്യുന്നു വിശ്വസിക്കാൻ പറ്റുന്നില്ല. കെട്ടിയ കുടിലുകൾ മുഴുവൻ പൊളിച്ച് സ്ഥലം വിട്ടാണോ? പേടിയില്ല സാർ, മരിക്കുന്നെങ്കിൽ ഈടെ കിടന്ന് മരിക്കാം. ഭയമില്ല സാറിന്റെ എവിടെയും സാറ് റിപ്പോർട്ട് കിട്ടി. ബോഡിയിൽ നിന്ന് കണ്ടെത്തിയ ബുള്ളറ്റ് ഫയർ ചെയ്തിരിക്കുന്നത് ഈ റൈഫിൽ നിന്നാണ്. KP5 126 എന്റെ റൈഫിലാണ്. തനിക്ക് വിശ്വാസം ഉണ്ടെങ്കിലും ഇല്ലെങ്കിലും ഒന്ന് പ്രാർത്ഥിച്ചേക്കും. ഒരിക്കലും ഇതെടുത്ത് ഉപയോഗിക്കാൻ ഇടവരുത്തരുത്. അടുത്ത് കാണണം. കുറ്റം ചെയ്തത് ഞാൻ മാത്രമല്ലല്ലോ സാറേ. போராட்டக்காரர்களை காலுக்கு கீழே தான் சுடணும்னு ஆர்டர். ஆனா அவர் கேஸ் நெஞ்சுக்கு நேரம் சுட்டிருக்கு. ஐ விட்னஸ் இருக்கு. ஆக்டிங்கை பார்த்தீங்கன்னா கடைசி ஃப்ரேமில் டொவினோட அதான் டொவினோ. அதுக்காண்டி தான் பார்க்கல டொவினோட படங்கள். நல்லா ஆக்ட் பண்ணுவேன். டொவினோ வந்து கடைசி ஃப்ரேம்லேயே தெரிஞ்சிருக்கு. என்னப்பா இது வில்லனாக இருக்கிற டொவினோ, அது எனக்கு டவுட்டாக இருக்குது. அவர் சேரன்னு சொல்கிறார், காலேஜுக்கெல்லாம் சுடணும். நெஞ்சில் இந்த துப்பாக்கி உண்டு தானே, அது நெஞ்சில் சுட்டுருக்காங்க. அந்த அதுவும் ரைபிள் அங்கே, அது மக்களை சுட்டுருக்க. ஹீரோ வந்தப்போ மக்களுக்காக தான் நிற்பேன். சிலரை மாற்றி சொல்கிறாங்களே, அது ஃபுல் மூவி பார்த்தா அதான் சிரிக்கிறாள். ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கிற. அது வந்து ட்விஸ்ட்டாக கடைசியில் முடிக்க போகிறாங்களோ என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து முன்னுக்கு வந்து போலீஸோட இருக்கிறார் கேங்கில் நம்மளோட டொவினோ. சேரன் நம்மளை நடிச்சிருக்கிறாரு. சேரன் வந்து ஒரு ரைபிளுக்கும் ஒரு என்ன பழங்குடி மக்களுக்கும் எங்களோட போலீஸ்காரருக்கு முடியான பிரச்சனையெல்லாம் இந்த படத்தை கூறுதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஏதோ இடத்த அமெரிக்கா நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அரசாங்கத்துக்கு சொந்தமாக்குறது விடுதலை படத்துலையும் அப்படித்தான். விடுதலை 2 அந்த பாணியில் அந்த இடம் இருந்தாலும் இதில் வந்து மற்றது அவதார் படம் அப்படித்தான். நிறைய படங்கள் இந்த இதில் வந்திருக்கு. பெரிய பெரிய படங்கள் இப்படியான இதெல்லாம் ஓடும். இப்படியான படங்கள் ஓடும். என்ன அந்த ஒரு அப்படி எவல்யூஷன் ஆகுது. அந்த எப்படி அவங்க எதுக்க போறாங்க, ஒரு பெரிய ஒரு அரசாங்கத்தை என்னென்ன ஒரு சாதாரண மக்கள் எதுக்க போறாங்க. அதில் ஒரு பொம்பளைன்னு சொல்லும் பாக்க, நான் இவட மறைக்கும், இந்த இடத்துலயே மறைக்கும், எனக்கு பயம் இல்லை, எனக்கு பேடி இல்லை என்று பறையும். அதெல்லாம் சூப்பர். அந்த டைலாக் டெலிவரி செமையா இருந்துச்சு. யாரும் தெரியல அந்த ஆக்டர். உங்களுக்கு அந்த ஆக்டர் அவள் ஃபேமஸான ஆக்டராக இருப்பா. இருக்கலாம், உங்களுக்கு தெரியல. மற்றதாங்க சுராஜ் வந்து நடிச்சிருக்கு. அவரும் போலீஸில் அவர்கிட்ட ஃப்ரெண்ட் அவருக்கு அவர்கிட்ட ஒரே இடத்துல வேலை செய்கிற போலீஸாக நடிச்சிருக்கிறாரு.
முக்கியமான கேரக்டர் போல 2-3 சீன்ஸ். சேரனுக்கு நிறைய முக்கியமான சீன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சேரன் யாரோ தெரியல. டிஃப்ரெண்ட் வேர்ல்டா இருக்குன்னு அந்த படமே. ஏற்கனவே நல்லா கட்ஸ் பண்ணியிருக்காங்க. மியூசிக் செமையா இருந்துச்சு உண்மையாவே. எல்லாரும் கேட்டோம் அந்த வாய்ஸ் நிறைய வேட்டை. அதுவும் அந்த கடைசியில டொவினோ லுக் அந்த வில்லனிசம் லுக் கொண்டு கொடுப்பாரு. சிரிச்சு கொண்டு லைட்டா நெஞ்சில் ஊத்தினது ஆறு கண்டு சொல்றது கேட்கும்போது சிரிப்பாரு. அதுக்குள்ள உள்ளுக்குள்ள ஏதோ இருக்குன்றதா தெரியுது. ரிவெஞ்ச். ஸோ அதான் உங்களோட ரியாக்ஷன் பார்த்துருப்பீங்க. எங்களோட ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த படத்தை பற்றியான கருத்துக்களையும் பதிவிடுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நன்றி, வணக்கம்.